பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிழ மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இழந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நேரம் பேசப்பட மழை நிறைய பெய்யுது. எனக்கு அதாவது பேச நினைச்சேன், ஆனா பேச முடியல. ஏன்னா மழை நிறைய இருக்கு. மழை வரட்டும், மழை வேண்டாம்னு சொல்லக்கூட பேசணும் கூட நனைய வேண்டாம். அதனால இங்க கொடுத்துட்டு தயவு செய்து நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஏன்னா EVKS இளங்கோவன் என்ன பேசினார், அவர் தான் நான் தெரிஞ்சோ தெரியாமல பேசிட்டு மன்னிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஒரு தடவை சொன்னாங்க, இங்க மழை பெய்யுது, குடிக்க தண்ணி இல்லை இந்த நாட்டுல. இங்க கூட பார்த்தா இப்ப பாட்டில் தண்ணி 10 ரூபாய்க்கு வைக்கிறான். குடிக்க தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, விலைவாசி உயர்வு இதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் அங்க அது இல்லாம தனக்கு மாத்திரம் ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு பாதிச்சிருச்சுன்னு நம்ம பேசுதான் கேட்கிறேன். என்ன பாதிப்பு வந்துச்சு உங்களுக்கு? எதற்காக நீங்க போய் சும்மா திருச்சில? நான் நேற்று மதுரை போனேன். மதுரை போட்டு தூத்துக்குடி மதுரை வந்து ஆக இங்க வர இது வரைக்கும் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இவங்களா சும்மா ஏதோ டிவியில அப்படி இப்படின்னு ஒரு போக்கஸ், ஏதோ ஜெனராக ஏதோ பெரிய ஆதரவு இவனை காட்டுறாங்க. எந்த வித ஆதரவு உள்ள மக்களே இவங்களாக மதுரை நடந்து, கோயம்புத்தூர் நடந்து, திருச்சி சரி சொன்ன டிவி எல்லாமே எங்க அவங்க சொன்னாங்க. அந்த டிவி எல்லாம் எங்க? எல்லா டிவியும் காணும். ஏன் காணும்? ஜெயலலிதா மட்டும் தூக்கி தூர தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த் இப்படிதானே சிரிச்சிக்க இன்னைக்கு வலிக்கிறவங்களுக்கு. ஏன் இதை சொல்லுகிறீங்க? விஜயகாந்தை பற்றி சொல்ல போது சிரிச்சுக்கிட்டேன். ஏன் எனக்கு நிறைய பேசணும் வருது, நிறைய ஆத்திரங்கள் வருது. ஆனா அதெல்லாம் ஆத்திரப்பட்டாதான் தப்பா எடுத்துவாங்க. அதனால எதையுமே தயவு செய்து நீங்க எல்லாரும் விட்டு போக. நான் யாரு கொடுக்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு கிளம்புறேன். பாக்குறேன்னா பாருங்க. ஆனா அதுக்காக மறைக்கிறாங்க பத்திரிக்கையாளங்கள்லாம் சொல்லக்கூடாது. அவங்க போட்டோ எடுக்கிறது அது அவங்களுடைய கடமையில. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் பிள்ளைக்குடி இருக்குங்கிற முடிவு பண்ணிக்க நினைச்சுக்கணும். நன்றி வணக்கம். அதாவது என் தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் தயவுசெய்து எல்லா கட்சியும் நடத்துறாங்க. என்ன மழை பெஞ்சாலும் தொண்டர்கள் சேர தூக்கிட்டு நிற்கிறாங்களே, அதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞர் பெருமக்கள் என்பது என் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லணும், தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் சாமானியவர்கள் இல்லை. ஏனென்றால் இவ்வளவு பேர் இந்த மழையில எவ்வளவு நேரம் போராடி இருக்கு. அவன் 6 மணி, எனக்கு தெரிஞ்ச 6 மணி வந்து எனக்கு போன் வந்துச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மழை நடந்துகிட்டே இருக்குன்னு எதிர்க்காங்க. ஆக நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே. நன்றி வணக்கம். நல்லவங்க இருக்கிற இடத்துலதான் பூமி குளிரும். அதே போல நல்லவங்க இருக்கிற இடத்துலதான் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம கேப்டன் எங்க போனாலுமே அங்க மழை பெய்யும். வருங்கால தமிழ்நாடு எப்படி வளமாக இருக்க போகிறது என்பதற்கு நம்ம கேப்டன் தான் சாட்சி. பேசலாமா? முடிச்சுக்கலாமா? பேசலாமா? இல்ல கேப்டன் கேக்குறாரு, ஹெவியா மழை வருது, எல்லாரும் நனைகிறாங்களே, பரவாயில்லையா? திருவள்ளூர் மாவட்டம் எப்பொழுதுமே நம்ம கேப்டனின் கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதனாலதான் 2 சட்டமன்ற தொகுதிகளை இந்த திருவள்ளூர் மாவட்ட மக்கள் நமது தேமுதிக கொடுத்தார்கள். இனி வரப்போகும் 2016 திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் தேமுதிகவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது
இன்னைக்கு சி.எச். சேகர் அவர்களே இன்னைக்கு ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று இன்றைக்கு தமிழ்நாடுக்கே ஒரு சிறந்த உதாரணமாக இன்னைக்கு நம்ம சி.எச். சேகர் விளங்கிட்டு இருக்கார். சி.எச். சேகர் கொடுத்த 3 விஷயங்களை இந்த ஆளும் அராஜக ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் சாங்ஷன் பண்ணாம இருக்கு. 1, திருவள்ளூர் மாவட்டத்துக்காக அவர் பஸ் டிப்போ வேணும்னு சொல்லி சட்டசபையிலேயே பேசி அனுமதி பெற்றும் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த பஸ் டிப்போவுக்கு இந்த ஆளும் அராஜக ஜெயலலிதாவின் ஆட்சி நிதி ஒதுக்கவில்லை என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே போல கண்ணன்கோட்டையில இன்னைக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கும் ஜெயலலிதாவின் அராஜக ஆட்சியை நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலமாக வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு உரிய காசு கொடுங்க. இன்னைக்கு வளைஞ்சு விதை நெல்லு விளைஞ்சு இன்னைக்கு அறுவடைக்கு வர வேண்டிய ஒரு பயிரை இன்னைக்கு அறுத்தறிந்து இருக்கிறது இந்த ஆளும் அராஜக ஆட்சி. அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அம்மா குடிநீர் என்று ஒரு பாட்டில் போட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த ஜெயலலிதா ஆட்சி வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அம்மா குடி தண்ணீருக்கு தண்ணி எடுக்கிறது எங்க என்றால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்மிடி பூண்டியில இருந்துதான் அந்த அம்மா குடி தண்ணீருக்கு பல லட்சம் தண்ணீர் எடுத்துட்டு இருக்கு. குடி தண்ணீரை விற்ற ஒரே அவல ஆட்சி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி தான். குடிக்க குடி தண்ணீரும், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், நல்ல சாலை வசதி, படிக்க பள்ளிக்கூடங்கள், மருத்துவ வசதி என்கின்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவதுதான் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும். அதே போல இன்னைக்கு இங்க மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை நாம செய்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மீனவ மக்கள் தமிழ்நாட்டுல நிரந்தரமாக கண்ணீர் விடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. நம்பி கடலுக்கு போக முடியல. அவங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு எந்த ஆதாரமும் தர முடியல. அதனால மீனவ மக்களுக்கு என்றும் உற்ற தோழராக, நண்பராக, பாதுகாவலராக நிச்சயமாக நமது கேப்டன் அவர்கள் இருப்பார்கள் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.